வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மண் சட்டியில் செய்யும்போது இந்த மீன் குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைன்னா நார்மல் பேனில் நீங்கள் எப்பயும் செய்கிற பேன்லேயே செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த பூண்டு மீன் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததான் இதில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வாசத்துக்காக போடுறோம். அடுத்தது ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு அதையும் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நான் மிக்சியில் இந்த மாதிரி ரஃப்பாக அடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் சேர்த்து போட்டுக்கோங்க. என்னது கொத்தமல்லி தூள்லேயே காரம் இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்கள் கொத்தமல்லி தூளில் காரம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாங்க மிளகாத்தூளை. இப்போ நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நிறைய பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 3 பேத்துக்கு உண்டான அளவு தான் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இதை அப்படியே ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாம் இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இதை இந்த மாதிரி மூடி வச்சிடறோம். மூடி வச்சுட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கோம். அதை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா நம்மளுக்கு நல்லா பச்சை வாசம் போய் ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். புளித்தண்ணியை கரைக்கும் போது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, அதில் மண்ணெல்லாம் இருக்கும். நான் இதில் தண்ணி ஆல்ரெடி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே கப்பில் 4 கப் நான் ஊற்றிக்கிறேன். இந்த மசாலாவுக்கு இந்த அளவு புளித்தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு அரை மாங்காவை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கிறோம். இந்த டைமில் போடும்போது நல்லா மாங்காவோட ஃப்ளேவர் இறங்கும். போட்டுட்டு மூடி வச்சுட்டு புளிவாசம் போகிறதுக்கு ஒரு 6 to 7 நிமிஷம் ஆகும். நடுவில் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 to 4 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகும், புளியோட வாசம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, புளியோட வாசமும் நல்லா போயிடுச்சு. இப்போ நாம் இந்த டைமில் மீனை நல்லா மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். அந்த மீனை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்மக்கிட்ட எந்த மீனாக இருந்தாலும் அது வேகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 7 to 10 நிமிஷம் தாங்க ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ நம்ம மீனை போட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு இந்த மாதிரி மூடி ஒரு 7 to 10 நிமிஷத்துக்கு இந்த மீனை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை மூடி வச்சுட்டு இதை மறுபடியும் 4 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறேன். ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மீன் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஃபிஷ் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் நான் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை அடுப்பில் தனியாக காய வச்சுருக்கேன். காய வச்ச நல்லெண்ணெயை நாம் இதில் ஊற்றிக்க போகிறோம். இந்த நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல சூப்பராக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் கொதிக்க வச்ச நல்லெண்ணெயை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக ஊற்றும்போது குழம்போட டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். ஊற்றிட்டு இதே
மண் சட்டியிலே இருக்கும்போது நம்ம குழம்பு அட்டகாசமாக நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அது கொதிச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த குழம்போடு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.